Hi students, very good morning. Previous session நம்ம energy resources பத்தின introduction கொடுத்திருப்போம். இன்னைக்கு energy resourcesனா என்ன, அதோட types பத்தி பார்க்க போறோம். First one, non-renewable resources அதாவது புதுப்பிக்க இயலாத வளங்கள், அது மூலயமா எப்படி electricity produce பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸில் எனர்ஜி ரிசோர்ஸஸில் ஃபர்ஸ்ட் ஒன் கோல் பற்றி பார்க்க போகிறோம். கோல்னா நிலக்கரின்றது தெரியும். ஸோ நிலக்கரி பற்றின உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், எப்படி அது உருவாகுது அண்டு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கு அடியில் வந்து எர்த்தோட க்ரஸ்ட்னாலையும் டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட்னாலையும் என்னென்னா நமக்கு பூமிக்கு மேலே இருக்க தாவரங்கள் விலங்கினங்கள் எல்லாம் உள்ளே போய் அது வந்து மக்கி நமக்கு கோலாக கிடைக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நிலக்கரினா கோல்னா இன்ஃப்ளேமபிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், அதாவது சீக்கிரமாக எளிதில் எரியக்கூடிய ஒரு உயிரின படிமம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து படிவு பாறைகளில் தான் அதிகமாக கிடைக்குது. ஒரு நாட்டோடைய தொழிற்சாலை வளர்ச்சிக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு ப்ராசஸாக இருக்கிறது எதுன்னா கோல் தான் சொல்லுவாங்க. இது வந்து கருப்பு தங்கம் மட்டும் சொல்கிறது, அதாவது பிளாக் கோல்டுன்ட்டு சொல்கிறது எதுனா கோலை தான் சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப் எனி கண்ட்ரி, ஒரு நாட்டுடைய தொழிற்சாலை வளர்ச்சிக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்லப்படுறது கோல் சொல்லியிருக்கேன். ஸோ பிளாக் கோல்டு அப்படின்ட்டு சொல்லப்படுறதும் நிலக்கரியை தான் சொல்லுவாங்க, கருப்பு தங்கம் அப்படின்ட்டு சொல்கிறது. இதோட கார்பன் கண்டென்ட்டோட அளவு வச்சு இதை வந்து 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆந்த்ரசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலக்கரிக்கு ஃபஸ்ட்டு ஒன் ஆந்த்ரசைட், அதில் வந்து என்னென்னா 80 to 90% கார்பன் கண்டென்ட் இருக்கும். பிட்டுமினஸ் வந்து 60 to 80% கார்பன் கண்டென்ட். லிக்னைட் 40 to 60% கார்பன் கண்டென்ட். பிட் வந்து less than 40% கார்பன் கண்டென்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நிலக்கரியோட கிளாஸ் டைப்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவு கார்பன் கண்டென்ட் இருந்தால் அதுக்கு வந்து இத்தனை பேராக செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து பல வகைகளில் நிலக்கரி இந்தியாவில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது வாயுவாகவும் எண்ணெயாகவும் அனல்மின் சக்தியாகவும் இதை மாற்றத்துக்காக யூஸ் பண்ணுறது. அதாவது கேஸ், இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு கேஸ், ஆயில், எலக்ட்ரிசிட்டி அண்ட் தெர்மல் பவர். ஸோ வாயுவாகவும் எண்ணெயாகவும் அனல்மின் சக்தியாகவும் மாற்றத்துக்காக கோல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் சில ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷனுக்கு, அதாவது கெமிக்கல்ஸ், டைஸ், ஃபெர்டிலைசர், பெயிண்ட்ஸ், சிந்தட்டிக் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதாவது ரசாயனம், சாயங்கள், உரங்கள் அண்ட் வெடிமருந்து தயாரிக்கிறதுக்கு இது ஒரு ரா மெட்டீரியலாக அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க. இந்தியாவில் இருக்கிற கோல் வந்து அதிகமாக எந்த பகுதிகளில் கிடைக்குன்னா, நிலக்கரி வயல்கள் இந்தியாவில் எங்கே இருக்குன்னா கோண்ட்வானா லேண்ட் பகுதிகளில் தான் அதிகமாக இருக்குது. கோண்ட்வானா லேண்ட் எப்படி இருக்குன்றது சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பகுதிகளில் தான் பாறைகளில் இருக்கிறது நிலக்கரி, பாறைகள் வடிவத்தில் இருக்கிறது தான் நிலக்கரி கிடைக்குதுன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய பெனின்சுலர் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தீபகற்ப இந்திய பகுதிகளில் அதிகமாக இருக்கிறது நிலக்கரி தான் இருக்குது. நாட்டோட மொத்த நிலக்கரி படிவுகளில் 90% வந்து எங்கேருந்துலாம் கிடைக்கணும்னா ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் மத்திய பிரதேஷ், இந்த 4 ஸ்டேட்லேருந்து டோட்டலாக வந்து 90% அளவுக்கு கோல் கிடைச்சிட்ருக்கு. 2% மட்டும்தான் டெரிட்டரி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 3ஆம் நிலை சார்ந்த நிலக்கரின்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருந்ததுன்னா அஸ்ஸாம் அண்ட் ஜம்மு காஷ்மீர் இந்த ஸ்டேட்லேருந்து அதிகமாக கிடைக்குது. வெறும் 2% டெரிட்டரி பீரியட் அந்த டைமில் இது கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், கோல் வந்து என்னென்னா அதிகமாக கிடைக்கிற ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட் அப்படின்ட்டு எதுனா, லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசிங் ஸ்டேட் இந்த கண்ட்ரி அப்படின்னா ஜார்க்கண்ட் சொல்லுவாங்க, அதிக அளவு நிலக்கரி உற்பத்தி செய்கிறது. அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா. இந்தியாவில் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில், இந்திய பகுதிகளில் குறிப்பாக எந்த இடத்துலனா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா இந்த பகுதிகளில் லிக்னைட் அதிகமாக கிடைக்குது, அதாவது பழுப்பு நிலக்கரி அதிகமாக கிடைக்குது. அதனால தான் நம்ம இடத்துல இருக்க என்எல்சி வந்து என்னென்னா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் சொல்லுவாங்க. நெய்வேலியில் இருக்கிறது லிக்னைட், அதாவது பழுப்பு நிலக்கரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் the Ministry of Coal has overall responsibility of determining policies. இந்திய நிலக்கரி அமைச்சகம் அப்படின்ட்டு என்னன்னா
நிலக்கரியை மைனிங் பண்ணி அது உற்பத்தி செய்கிற மேம்பாட்டு கொள்கைகளை பாலிசிஸை டிசைட் பண்ணியிருக்கு. அண்ட் தென் எதெல்லாம் இந்தியாவில் நிலக்கரி நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஐஎல் அண்ட் இந்திய தேசிய பழுப்பு நிலக்கரி நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க, NLCIL. அண்ட் சிங்கரேனி கொலாரிஸ் நிலக்கரி நிறுவனம், SCCL. இது எல்லாமே என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல், அதாவது இந்திய நிலக்கரி அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுற நிலக்கரி தொடர்பான நிறுவனங்கள். இது வந்து ஒரு பப்ளிக் செக்டார், கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிற ஒரு துறை அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் டாபிக், நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் மூலயமா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல செகண்ட் டாபிக் என்னென்னா பெட்ரோலியம் ஆர் க்ரூட் ஆயில் சொல்லுவாங்க. இந்த பெட்ரோலியம் அப்படின்ற வேர்ட் வந்து என்னென்னா, பெட்ரோனா ராக்குன்ட்டு அர்த்தம், பெட்ரோனா அதுக்கு மீனிங் ராக், ஓலியம்னா எண்ணெய் ஆயில்ன்ட்டு அர்த்தம். இந்த ரெண்டு லாட்டின் வேர்டை தான் சேர்ந்து பெட்ரோலியம்ன்ட்டு கிடைச்சிது, அந்த வேர்ட் கிடைச்சிது. பெட்ரோலியம்னா பூமிக்கு அடியில் இருக்க பாறை படிவுகள்லேருந்து கிடைக்கிறது தான். ஸோ டைரெக்டாக பூமியில் ஹோல்ட் பண்ணி எடுத்தோன்னா அதில் நமக்கு கிடைக்குமா, பெட்ரோலியம் கிடைக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடைக்காது. ஸோ பூமிக்கு அடியில் ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்குன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம், கேஸ் இருக்கும், ஆயில்ஸ் இருக்கும். மேக்சிமம் கடலுக்கு அடியில் தான் நம்ம வந்து பெட்ரோலியம் அப்படின்றது அதிகமாக எடுக்கிறோம். கடலுக்கு மேலே வந்து டெரிக்ஸ் ஃபார்மில் ஒரு மேலே ஒரு பில்லர் மாதிரி, அதுக்கு மேலே ஒரு கோபுரம் மாதிரி டவர் மாதிரி வச்சு அதுலேருந்து எடுக்கிறாங்கன்றதை நீங்கள் நியூஸில் இல்லை உங்கள் புக்கில் எல்லாத்துலேயும் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறாங்க தான் பெட்ரோலியம். ஸோ அண்ட் தென் இது வந்து ஒரு தாது எண்ணெய் அப்படின்ட்டு சொல்லப்படுது. தாது எண்ணெய் அப்படின்ட்டு சொல்லப்படுறதும் பெட்ரோலியத்தை தான் சொன்னாங்க. இந்தியாவில் 90 to 95% நீர்ம கரிமம் இல்லைன்னா 5 to 10% வந்து ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அண்ட் கந்தகம் இல்லை கரிம உலோகங்கள் தான் இருக்குது. அதாவது பெட்ரோல் எடுக்கிறப்ப இந்த வாயுக்கள்லாம் இருக்குது, அதாவது ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கந்தகம் இல்லை கரிம உலோகங்கள் தான், அதாவது எளிதில் எரியக்கூடிய திரவமாக கிடைக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த பெட்ரோலியம் வந்து ஒரு எரிசக்தி உற்பத்திக்கும் அதாவது வாகனங்கள் உபயோகப்படுத்துறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது பெட்ரோலியம் தெரியும். அண்டு ஃப்ளைட் ஃபோர்ஸஸ், அதாவது ஏர்பிளேன்ஸ், ஷிப்ஸ், லொக்கோமோட்டிவ்ஸ், லூப்ரிகன்ஸ் இந்த மாதிரி எண்ணெய் மூலயமா கிடைக்கிறதுக்கும் அண்ட் சோப்பு, டெர்லின், மெழுகு இந்த மாதிரியான உப உற்பத்தி பொருட்களுக்கும் அதிகமாக பெட்ரோலியம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ டெரிக்ஸ்னால் என்னன்றதை சொல்லியிருப்பேன். ஆயில் ரெஃபைனரி அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. கடலுக்கு அடியில் தான் நம்ம நாட்டில் ஆன்ஷோர் ஆஃப்ஷோர்ன்ட்டு இருக்குது. ஆஃப்ஷோர்னால் மும்பையில் இருக்கிறது சொல்லுவாங்க, ஆஃப்ஷோருன்றது இருக்குது. ஆன்ஷோர் ஆஃப்ஷோர் அப்படின்ட்டு கடலுக்குள்ளேருந்து கிடைக்கிறது, கடலுக்கு ஓரமாக கடற்கரை ஓரமாக பகுதிகளிலேருந்து கிடைக்கிறதுன்ட்டு இந்தியாவில் பெட்ரோலியம் கிடைக்கிற இடங்கள் இருக்குது. ஸோ இந்த பிக்சரில் இருக்கிறது தான் டெரிக்ஸ். அந்த மெஷினரிஸ் மாதிரி கூம்பு மாதிரி 4 பில்லருக்கு நடுவில் டவர் மாதிரி இருந்து அதுலேருந்து பெட்ரோலியம் எடுக்கிற அந்த இது ப்ராசஸ் பேர் டெரிக்ஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் ஆஃப்ஷோர் ஆயில் ஃபீல்ட்ஸ், ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப்ஷோர் ஆயில் ஃபீல்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதாவது மும்பை ஹை ஆயில் ஃபீல்ட்ஸ், அதாவது ஆஃப்ஷோரில் கடல் ஓரம் வெஸ்டர்ன் மேற்கு கடற்கரைக்கு அருகில் இருக்க எண்ணெய் வயல்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதில் மும்பை ஹைன்றதா எண்ணெய் வயல், மிகப்பெரிய எண்ணெய் ஃபீல்ட் ஆயில் ஃபீல்ட்ஸ் எதுனா மும்பை ஹைன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து கிழக்கு கடற்கரைக்கு அருகில் இருக்க எண்ணெய் வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரம்மபுத்திரா வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த டேபுலர் காலத்தில். நெக்ஸ்ட் ஒன், நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ்ன்றது என்னென்னா இயற்கை எரிவாயுன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இயற்கை எரிவாயுன்றது பொதுவாக பெட்ரோலிய பகுதியோடு இணைஞ்சே இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெட்ரோலியம்னா பெட்ரோலியம் மட்டும் கிடைக்காது, நிறைய மினரல்ஸ் கிடைக்கலாம், கேஸ் இருக்கும், ஆயில் இருக்கும், மினரல்ஸோட நான் மெட்டாலிக் கூட கிடைக்கலாம். ஸோ ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இயற்கை எரிவாயுன்றது பெட்ரோலிய பகுதியோடு இணைஞ்சு இருக்கிற ஒரு பகுதியாக இருக்கும். ஒரு நீர்ம கரிம வாயு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் நேச்சுரலி அக்கரிங் ஹைட்ரோகார்பன் கேஸ் மிக்சர் கன்சிஸ்டிங் primarily ஆஃப் மீத்தேன். அண்ட் இதில் பெரும்பகுதி என்னென்னா மீத்தேன் வாயு தான் இருக்கும். ஸோ இயற்கை எரிவாயுவில் மீத்தேன் இருக்கும். பல அளவுகளில் ஆல்கலைன் அதிகமாக கலந்துருக்கும், நிறைய அளவு ஆல்கலைன் இருக்கும்.
ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், நைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்ற கலவையாக கலந்துருக்கும். சரியா? ஸோ நேச்சுரல் கேஸில் அதிகமாக இருக்கிறது மீத்தேன், அதுக்கப்புறம் அதிக அளவு கலந்துருக்கிறது ஆல்கலைன், கொஞ்சமாக அளவு கலந்துருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், நைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஸோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பூமியோட அதாவது நிலநடுக்கம் வந்ததுனால பூமிக்கு மேற்பரப்பில் இருக்கிற தாவரங்கள் உயிரினங்கள்லாம் பூமியுள்ள போய் டெக்டானிக் பிளேட்ஸ் நொறுக்கிறதுனால எர்த்தோட ப்ரெஷர் அண்ட் க்ரஸ்ட்னால என்ன ஆகும்னா அதுலேருந்து அதோட வெப்பம் மற்றும் அதிக அழுத்தத்தின் காரணமாக மக்க ஆரம்பிக்கும். அது மூலயமா வாயு உருவாகுது, கேஸ் உருவாகுதுன்ட்டு சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வெப்பப்படுத்தலுக்கும் சமையலுக்கும் அதிகமாக என்னென்னா யூஸ் பண்ணுறது நேச்சுரல் கேஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே, வாகனங்களுக்கு எரிபொருளாகவும் நிறைய என்னென்னா வெஹிக்கிளுக்கு வந்து ஃபியூயலாகவும் அண்ட் நிறைய பொருட்களை வியாபார ரீதியாக நிறைய பொருட்கள் உற்பத்தி செய்யறதுக்கும் ரசாயன பொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுறது நேச்சுரல் கேஸ் என்று சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்தியாவில் வந்து என்னென்னா நார்த் சைடில் தான், நார்த் இந்தியாவில் வந்து அதிக அளவில் தேர்ட் கிரேட் சொல்லுவாங்க டெரிட்டரி ராக், அதாவது 3ஆம் நிலை பாறைகள் இல்லைன்னா வண்டல் படிவுகள்ன்ட்டு சொல்லுவாங்க. இதுலேருந்து தான் அதிக அளவு இயற்கை வாயு கிடைக்குது. ஒரு காலத்தில் சொல்லணும்னா ஆழம் குறைந்த பகுதிகளிலேயே நேச்சுரல் கேஸ் கிடைச்சிதுன்ட்டு சொன்னாங்க. பட் இப்போ வந்து என்னென்னா எந்த கடலுக்கு அடியில் இருந்த படிவு பாறைகள் இல்லைன்னா எண்ணெய் இருக்குதுன்ட்டு சொல்கிறாங்க, இல்லை இயற்கை வாயு படிவுகள், இது மூலியமாக தான் நேச்சுரல் கேஸ் கிடைக்குது. அதிக அளவிலான இயற்கை வாயு எங்கே இருந்து கிடைக்குதுன்னா மும்பை ஹை அண்ட் பாசைம் எண்ணெய் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பாசைம் ஆயில் ஃபீல்ட்ஸ், இந்த 2 பகுதிகளில் தான் அதிக அளவுக்கு நேச்சுரல் கேஸ் கிடைச்சிட்ருக்கு. ஸோ இதை தவிர்த்து the highest concentration of natural gas is found in the Mumbai and Basin field. அதை தவிர்த்து வேறு எங்கெங்கெல்லாம் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ்ஸ் இருக்குன்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அதாவது இயற்கை எரிவாயு இருக்குன்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா குஜராத், அஸ்ஸாம், நெய்பல் டூ அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய ஸ்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பகுதிகளெலாம் அதிக அளவு இயற்கை வாயு இருக்குன்றதை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தது புதுப்பிக்க இயலா வளங்கள் நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் பற்றி பார்த்துருக்கோம். எனர்ஜி ரிசோர்ஸஸ் டாப்பிக்கில் நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் கோல் பார்த்துருக்கோம் அண்ட் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், இந்த 3 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.